ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணுமறை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. காணுமறை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. தனித்து விடப்பட்ட ராகுவின் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். இவர் இதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால், சனியோடு கூட்டு சேர்ந்து தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டணி கழிஞ்ச மார்ச் மாதம் 6ஆம் தேதி கூட்டணி உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போனதுனால அதுக்கப்புறமே தனியாகத்தான் இருந்தார். இருந்தாலும் இன்னொருத்தர் மேற்பார்வையில் அவர் இருந்தார். அந்த இன்னொருத்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால், அவர் தான் குரு பகவான். ஒரு பெரிய மனுஷன், அதிலும் மெஞ்ஞானி, அப்பழுக்கற்றவர். அவருடைய பார்வைக்கு எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அந்த அளவிலே இந்த ராகு பகவான் மீது அந்த குருவின் 9ஆம் பார்வை இருந்துட்டே இருந்துச்சு. அதனால் அவர் அடக்க சொடக்கமாகத்தான் அவருடைய ஆவர்த்தனத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த குருவும் மே மாதம் 26ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டார். இப்போ இந்த ராகுவை கட்டுப்படுத்துவதற்கோ பார்ப்பதற்கோ தூண்டி விடுவதற்கோ கூட ஒருத்தரும் கிடையாது. ஆக அவர் தனிமையில் இருக்கிறார். தனித்து விடப்பட்ட ராகுவாக முழங்கி கொண்டு இருக்கின்றார். இந்த முழக்கம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால், வருகிற 10/7/2026 அன்றைய தினம் நள்ளிரவு 11:30 அளவில் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். அது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், நவாம்சையில் அவர் உச்சம் பெறுகின்றார். இப்போது இருந்து வருகின்ற நட்சத்திர சாரம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேச பயணம் நடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த பயணமானது வருகிற 10/7/2026 நள்ளிரவு 11:30 அளவில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது அவருடைய பயணம் பின்னோக்கிய பயணம். ஆகையினாலே சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை அடுத்து பின்னோக்கி வருவது அவிட்டம் நாள். அந்த பாதத்திலே அவர் அடியெடுத்து வைக்கின்ற காரணத்தினாலே நவாம்சையில் அவர் உச்சம் பெறுகின்றார். இந்த கேதுவானவர் நவாம்சையில் நீசமாயிருவார். அதாவது சந்திரன் எங்கே உச்சம் பெறுகின்றாரோ அங்கே ராகு கேதுக்கள் நீச்சம். சந்திரன் எங்கே நீச்சம் பெறுவாரோ அங்கே ராகு கேதுக்கள் உச்சம். அவர் நீசமடைந்தால் இந்த 2 பேரும் உச்சம் பெறுவாங்க. அவர் உச்சம் பெற்றால் அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் நீசம் அடைஞ்சிருவாங்க. இந்த கணக்கில் தான் அவருடைய ஆட்டம் தொடங்குது. இதுவரைக்கும் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு
6ஆம் இடத்துல இருந்து வந்த போதிலும் அவ்வளவு பெருசாக ஒன்றும் கொடுக்கலை. சில சமயங்களில் மட்டம் தட்டி இருப்பார். மட்டம் தட்டி இருப்பார்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெகுமதி, ஒரு பரிசு, ஒரு பட்டயம், ஒரு சம்பாத்தியம், அல்லங்கில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், இவைகள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு தட்டி போயிடுச்சு. இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாமி 6ல் சனி இருந்துச்சு, 6ல் ராகு இருந்துச்சுன்னா கொண்டாடுவீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால், இதுக்கு இடையில் அவங்கள 2 பேரையுமே கட்டுப்படுத்திக்கிட்டே வந்தாங்க சில கிரகங்கள். இன்னும் சில சமயத்தில் வேதை கணக்கில் அட்டாக் பண்ணப்பட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ அவர் தனித்து விடப்பட்ட ராகு அதிரடி ஆட்டத்தில் தொடங்குறாருன்னு சொன்னேன். இதுவரைக்கும் செய்ய வேண்டிய நற்பலன்களை இந்த கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு அவர் அதிரடியாக கொடுத்து ஆகணும். ஏன்னா அடுத்த வீட்டுக்கு போகிறார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் மாதம் 3ஆம் மாதத்தை கடந்து முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அடுத்து அவிட்ட 2 மகரத்துக்கு ஓடியாந்துருவார். மகரம் உங்களுக்கு 5வது வீடாக போயிடும். 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆகையினால 6ஆம் இடத்திலே இருந்து கொண்டு அவர் என்னென்ன யோகங்களை எல்லாம் 6ஆம் இடத்துல சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இவங்கள்லாம் அந்த பாவக்கிரகங்கள்லாம் அசுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் யோகத்தை செய்யணும். அந்த யோகத்தை இது வரைக்கும் செய்யலை. ஆகையினால் செய்யாமல் விட்டாமல் போக மாட்டார். அவிட்டம் அந்த 3 பாதங்களை கடந்து போகிறதுக்குள்ள அந்த கட்டம் அந்த கடந்து முடிகிறது 13/11/2026ஓட அந்த பயணம் முடிஞ்சிருது. அந்த 2 பாதங்களையும், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 4, 3 இந்த 2 பாதங்களையும் கடந்து முடிக்கிறதுக்கு 10/7/2026 முதல் 13/11/2026க்குள்ளே கடந்து முடிக்கணும். இந்த காலகட்டத்துக்குள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்களை அள்ளி கொடுக்க வேண்டுமோ அது அத்தனையும் அவர் அள்ளி வழங்கி விடுவார். இந்த அள்ளி வழங்குதல் அப்படிங்கிற கணக்கில் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல அவர் தனி ஆவர்த்தனம் பண்ண போகின்ற காரணத்தினால் 7ஆம் வீடு குறிப்பாக நல்லா பார்த்துக்கிடணும். 7ஆம் வீடு என்றால் நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு என்பது ரகசியமான காதல் அப்படின்னு சொல்லணும். ரகசிய காதல், ரகசிய அஃபயர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய தன்மை. இந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கூற்றுக்களை எல்லாம் இவர் பண்ணி காட்டணும். அதுக்குண்டான யோகங்களை அள்ளி கொடுக்கணும். வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். தொழில் முன்னேற வேண்டும். லாபங்களை சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அத்தனை சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கின்ற வகையிலே சேர்ந்திருக்கிறார். இப்போ இவருடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆட்டத்திலே கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் அந்த 1-2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்குத்தான் முதல் தர யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். 2வது பட்சமாக அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறார். இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு 3வது பட்சமான யோகம். இப்படியாக அவர் யோக போகங்களை அள்ளி கொடுக்கவிருக்கின்றார். இதில் உங்கள் ஜாதக கணக்கின்படி ராகு தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல யோகம் அப்படி அள்ளும். இந்த யோகம் ரசவாத காதல் அப்படின்னு சொல்லுவோம். ரசவாத சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரசவாதம்னா என்ன அப்படின்னு சொன்னால் 4 விதமான அல்ல 7 விதமான சுகபோகங்கள். 4 வித சுகம் அல்ல 7 விதமான சுவைகள் அடங்கிய காதல், களியாட்டம், அந்த தாம்பத்திய சுகம், இன்பம் இவைகளையெல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு இந்த ராகு ஆயத்தம் ஆகின்றார். அதாவது நாடகம், நாட்டியம், சினிமா, சங்கீதம் இப்படி இந்த ரசனைகள் இருக்குது இல்லையா, இதில் ஏகப்பட்ட சுகபோகங்கள் இருக்குது. அவைகளை கண்டவனுக்கு, அந்த ருசியை கண்டவனுக்கு வேற சுகத்தை நாடமாட்டான். ஆட்டம், பாட்டம், சினிமா, சங்கீதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட துறையிலே 7 விதமான சுகங்கள், 7 வித சுரங்கள் இருக்கிறது போல 7 விதமான சுகங்கள் இருக்கின்றது. சுரங்கள் வேறு, சுகங்கள் வேறு. சுரங்கள் 7 வித சுரங்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல் 7 வித ரசங்கள்
7 வித சுவைகள். இப்படிப்பட்ட சுகபோகங்களை அனுபவிக்க வைக்க போறாரு இந்த தனித்து விடப்பட்ட ராகு. இந்த ராகு இப்படி என்னென்ன கூற்றுகளை எல்லாம் பண்ண போறாரு, என்னென்ன யோகங்களை எல்லாம் கொடுக்க போறாருங்கிறத வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறார். இந்த 6ஆம் வீடு என்பது கடன், சத்துரு, நோய் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்தை இன்னொரு இடமும் சொல்லணும். 7க்கு 12 என்பதனாலே காதலியின் மூலமாக, ஒரு பெண்ணின் மூலமாக கிடைக்கின்ற அந்தரங்க சுகங்களையும் அது கொடுக்கும். அப்படிப்பட்ட சுகபோகங்களை நாடி செல்கின்றவர்களுக்கு இது கூடி வருகின்ற வேளை, கூடி வருகின்ற யோகம். நானாவித சுகங்களையும் ஒரு மனுஷன் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம அப்படித்தான் வந்திருக்கிறோம். பிறந்தது முதல் சுவைகளை தேடி, சுகங்களை தோடித்தான் இந்த ஆன்மாக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆன்மா என்பது அரூபம். அரூபமாக இருந்து கொண்டு எந்த சுகத்தையும் பெற முடியாது. ஆகையினாலே அதுக்கு ஒரு சட்டை வேணும். அந்த சட்டையை போட்டுக்கிட்டால் தான் உலக இன்பங்களை தூக்க முடியும். அந்த சட்டை என்பதுதான் நமது பரு உடல். இந்த பரு உடல் அதாவது ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை பரு உடல் தமிழில் சொல்லலாம். இந்த பரு உடலுக்குள்ளே அந்த ஆன்மா உறங்கி கொண்டு இருக்கின்றது. உறங்கிக் கொண்டு இந்த பரு உடல் மூலமாக சுகங்களை பெற முயற்சிக்கின்றது. இந்த ஆன்மா போன ஜென்மத்தில், கழிந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு இயற்கை திரும்பவும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கின்றது. இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். மதங்கள் வேறாக இருந்தாலும் பஞ்சபூதங்கள் ஒன்றுதான். இந்த பஞ்சபூதங்கள் என்பதுதான் இயற்கை வடிவம். இந்த இயற்கைக்குள்ளே தான் இறைவன் குடியிருக்கின்றார். அதை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லங்கில் இயற்கை என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை நம்மளை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனாலே இந்த ராகு கேதுக்கள் என்பது முந்தைய ஜென்ம பாவ புண்ணியங்கள். அதுதான் ராகு என்பதை தகப்பனை பெற்ற தகப்பன் வர்க்கத்தை குறிக்கக்கூடியதாகவும் அது விளங்கும். கேது என்பது தாயை பெற்ற தாய் வர்க்கத்தையும் குறிக்கும். பாட்டி, அந்த மாதிரி கணக்கு. இது பாட்டன், முப்பாட்டன், இந்த வகையில் வரும். இந்த கணக்கிலே இந்த பிறவி ஆன்மாக்கள் என்பது நாம் முந்தைய ஜென்மத்தில் 3 ஜென்மங்களுக்கு முன்னால் நாம் பிறந்து வளர்ந்து என்னென்னமோ பாவங்கள் புண்ணியங்களை பண்ணியிருக்கோம். அதே ஆள் தான் நம்ம திரும்ப இங்கே வந்து பிறந்திருக்கிறோம். ஆன்மா ஒன்று தான், உருவம் வேறு, பேரு வேறு. ஆகையினாலே அங்கே என்ன பண்ணுனோமோ அது திரும்ப இங்கே வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்க செய்வது தான் இந்த ராகு. அது 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புண்ணியத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கும். மற்ற இடங்கள் வேறு. 6, 3, 6, 11ஆம் இடத்துல இந்த ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த ஆன்மா முந்தைய ஜென்மங்களிலே செய்த பாவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணும். புண்ணியத்தை வடிகட்டி விட்டுரும், வடிகட்டி தூக்கி அங்கே போட்டுரும். ஆக அவன் செய்த புண்ணியத்தை மட்டும் ஈர்த்து கொண்டு வந்து அதை ரெஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுக்கும். என்னென்ன புண்ணியங்களெல்லாம் செய்தோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதே சாப்பாடு நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்போம், இல்லை 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்போம். அந்த 100 ரூபாய் என்பது பன்மடங்கு பெருகி 1000 ரூபாயாக வந்து திரும்ப வந்து கொட்டி கொடுப்பார். இதுதான் அந்த பாவ புண்ணியத்தினுடைய செயல்பாடாகும். அதே போலதான் அந்த பாவம் என்ன செய்தோம் அதுக்கு பன்மடங்காக பெருக்கெடுத்து வரும். இதைத்தான் ராகு கேதுக்கள் பின்னோக்கிய பயணத்திலே சென்று கொண்டிருப்பதாக நாம் காட்டுறாங்க. எல்லா கிரகங்களும் இடமிருந்து வலமாக சுற்றினா இவர் மட்டும், இந்த 2 பேர் மட்டும் வலமிருந்து இடமாக சுற்றுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையின் பின்னோக்கிய பயணத்திலே நாம் என்ன செய்தோம் அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. 3, 6, 11 ராகு இருக்குமேயானால் புண்ணியத்தை பெற்று எடுத்து கொண்டு வருவாங்க. அந்த புண்ணியத்தின் அளவு 1 கிலோ அப்படின்னு சொன்னால் 10 கிலோ 100 கிலோ கொண்டு வந்து இங்கே சேர்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அந்த மாதிரியாக வேலையில் 6ஆம் இடத்திலே
இருந்து வருகின்ற அந்த ராகு தனி ஆவர்த்தனம் பண்ணுகின்ற காரணத்தினால கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் அடைக்க வச்சு. கடனை அடைக்கணும்னு சொன்னால் பணம் வேணுமே, அதற்குரிய தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அதாவது 10ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல வந்து அவருடைய ஆவர்த்தனம் பண்ணுகிறார். 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே அமர வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையிலிருந்து தன வரவுகளை தேடி கொண்டு வந்து சேர்க்கும். അല്ലെങ്കിൽ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வச்சு அதன் மூலமாக சம்பாத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் தொழில் அமைக்க செய்து வியாபாரம் பண்ண வச்சு அதன் மூலமாக கோடிக்கணக்கான பொன்னும் பொருளையும் அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகையினாலே கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பை உண்டு செய்யும். அதே போல் 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால திடீர் அரிஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆக முன்ன பின்ன சந்திக்காதவர்கள் புதிய சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே பழகுன ஒருத்தர் மூலியமாக திடீரென்று நல்ல யோக அமைப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பிலே இந்த ராகுவினுடைய செயல்பாடு அமையப்பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே கடன் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றார். அடுத்தபடியாக நோய் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கச் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நல்ல மருந்து மாத்திரைகள் உங்களுடைய உடலை பாதிக்காத வண்ணம் அந்த மருந்துகள் வேலை செய்து அந்த நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார். ராகு என்பது நிழல் அப்படின்னு அர்த்தம், இருட்டுன்னு அர்த்தம். அந்த 6ஆம் இடத்தை இருட்டாக்கியிருந்தார். 6ஆம் இடம் ஒளிமயமாக இருக்கப்படாது யாருக்குமே. சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கானே பார்த்துக்கிட்டு இருப்பான். வாழ்நாள் முழுக்க கடன் இருக்கும். அவர் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடன் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் கடனாளியாகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட யோக அமைப்புகள்லாம் சில பேருக்கு இருக்கு. பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சில அமைப்பு ஜாதகங்கள்லாம் பிறவியிலே 6ஆம் இடத்துக்காரன் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்குமேயானால் அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும். அதுவும் ஒரு யோகம்தான், அப்படிப்பட்ட தன்மை. ஆக இந்த கணக்கின்படி 6ஆம் இடத்தை நிழலாக அவர் மூடிவிடுகின்றார் இந்த ராகு. ராகுனாலே இருட்டுன்னு தான் அர்த்தம், நிழல் அப்படின்னு அர்த்தம். அந்த நிழலாக படிந்து விடுகின்றது. ஆகையினாலே சண்டை போட்டவங்க கூட சம்பந்தமில்லாமல் விலகி ஓடி போயிடுவாங்க. இவங்கிட்ட ஏன் மோதுனா அப்படின்னு இன்னொருத்தன் வந்து கேட்பான். அப்படிப்பட்ட தன்மையாக இயற்கையாகவே அந்த எதிராளிகள் வந்து ஒடிந்து போயிடுவாங்க, அல்லங்கில் ஒடுங்கி போயிடுவாங்க, அல்லங்கில் விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது. உங்களை எதிர்ப்பதற்கு இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்து சேர்த்துருவார். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பங்கீடு, அந்த பரிசு மழை, அந்த கேடயம், இவைகள்லாம் உங்களை வந்து சேரும். இது உங்களுடைய குருநாதருடைய கட்டளைக்கு தகுந்தவாறு சில நடந்து கொண்டீர்களே ஆனால் அற்புதமான அமோகமான யோகத்தை தட்டி பறித்து செல்லலாம். அந்த அளவிற்கு யோகங்கள் அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு பக்கம் கண்டச்சனி ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ கண்டச்சனி ஆரம்பித்ததோ அப்போவே குடும்பத்தில் கசம்சால்னா பிரச்சனைகள் லேசாக கசிய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அடக்க சொடக்கமாக மூடி வைக்கப்பட்டு இருந்துச்சு. தண்ணீருக்குள்ளே பந்தை எவ்வளோ நாளைக்கு தான் அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அது ஒரு நாளைக்கு மேலே எந்திரிச்சு தானே வரும். அந்த மாதிரியாக பிரச்சனைகளை அடக்கி வச்சுருந்தீங்க, இப்பொழுது அது பொத்துக்கிட்டு மேலே பொங்கி வருது. அந்த மாதிரி இருக்குது இந்த கட்டம். அப்படிப்பட்ட கட்டத்தில் தான் இந்த 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு வந்து அவர் தனி ஆவர்த்தனத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஆகையினாலே குடும்பத்தில் குழப்பங்களை கொஞ்சம் கட்டுப்பாடாகத்தான் வச்சிருப்பார். பயப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு போக மாட்டார். பிரச்சனைகள் தோன்றும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தோன்றினாலும் கூட அவைகள் அந்த புண்ணுக்கு தடவுனது போல மறைச்சு வைக்கப்பட்டு இருக்கும்.
வாக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்தும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். எச்சரிக்கையாக வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுக்கப்படாது, கொடுத்தால் நிறைவேற்றி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டும் வாக்கு கொடுக்கப்படாது. எந்த பெண்ணுக்கும் வாக்கு கொடுக்கப்படாது, கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். அதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து தனம் பல வழிகளில் கிடைக்கும், அதில் தடை இருக்காது. 2க்கு 5 ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் தன முடை ஏற்படாது, தன பெருக்கம் ஏற்படும். வாக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். குறிப்பாக நீங்கள் இருக்கின்ற ஊரில் அப்படி ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. பக்கத்து ஊர், பக்கத்து மாவட்டம், இல்லை வெளி மாநிலம் அல்லங்கில் வெளிநாடு, இது போன்ற சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த யோகத்தை கொண்டு வரும். புதிய நட்புகள் உருவாகும். தனிமையான நட்பு உங்களுக்கு தனி ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய சுகம், இன்ப சுகம் கிடைக்கும். பயணம் இனிமையாக அமையும். பயணத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். என்றாலும் கூட இருக்கிறவரை கொஞ்சம் ஞாபகமாக வச்சிருங்க. கூட இருக்கிறவர் உங்களுக்கு சேர வேண்டிய யோகத்தில் பாதியை தட்டிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அதையும் செய்வார், இதையும் செய்வார். அதாவது ஒரு லாபம் என்பது ஒரு 5 லட்சம் கிடைக்க வேண்டிய லாபத்தை உங்கள் கூடவே இருக்கிறவர் 2 லட்சத்தை லபிக்கிறார். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பெண் சிநேகிதம் மிக அருமையாக அமையும். அதன் மூலமாக உங்களுடைய சுகங்கள் பெருகும். சில வித்தியாசமான முறையிலெல்லாம் சுகத்தை பெறுவீர்கள். அந்த மாதிரியாக இருக்குது. ஆகையினாலே சில பேருக்கு அந்த காதல் என்பது ஆணுக்கும் ஆணுக்குமே கூட சில சமயங்களில் காதல் உண்டாகக்கூடிய ஒரு தோற்ற மாயை உண்டு செய்யும். ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. ஆணும் பெண்ணும் காதலிச்சாதான் யோகம். ஆணும் ஆணும் காதலிக்கப்படாது, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கப்படாது. காதலிக்கலாம், அது வேற மாதிரி கொண்டு போகக்கூடாது. அப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக அதை தவிர்க்க பாருங்கள். இதுக்கு இடையில் குறிப்பிட்ட அழகு மங்கை யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதன் மூலமாக நானாவித சுகங்களை பெற்று அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குங்கிறத காரணத்தினால 4ஆம் வீடு என்பது தாய் சுகம், கல்வி. இந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படத்தான் செய்யும். உங்களுடைய சுகங்கள் வெளியில் அமையும், வீட்டுக்குள்ளே அமையிறது கஷ்டம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு இன்பம் எதுவோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறது. வீடு கொஞ்சம் பழுது பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மாடிஃபிகேஷன் பண்ணி புதுசாக வாடகைக்கு விடவோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்றது. சில பேருக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல அமைப்பு. இந்த காலகட்டத்தில் மண், பொன், பொருள் இவைகளில் போடலாம், தப்பில்லை. நல்ல யோகத்தை உண்டாக்கும். கல்வி மேம்பாடு கிடைக்கும். கல்வியில் அந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒர்க்கு இதெல்லாம் நல்லா நடக்கும். வாழ்க்கையிலும் சரி, வகுப்பறையிலும் சரி, கெமிஸ்ட்ரி ஒர்க்கு கரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். நிலப்புலன்களில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் அந்த வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய தொழில், அல்லங்கில் புதிதாக வண்டி வாகன தொழில், ட்ராவல் பண்ணக்கூடிய சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு 1 மடங்கு 10 மடங்கு யோகத்தை உண்டு செய்வார் இந்த ராகு. பில்டிங் சம்பந்தப்பட்ட, அதாவது சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்குகள் எல்லாம் நல்ல யோகம். கெமிக்கல், ரசாயனம் போன்ற மருத்துவத் துறையிலே உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அயல் நாட்டிலையும் உங்களுடைய தொழில் வாணிபத்தை பெருக்கி
கோடானு கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. இது சந்தர்ப்பம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் விற்க முடியலேன்னு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 7/10/7/2026 13/11/2026 விற்று காசாக்கி விடலாம். அந்த வில்லங்கம் எல்லாம் விலைக்கு நல்ல விலைக்கு விற்கப்படும். அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. அதே போல் உறவு சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக விலகும். ஒரு பிரச்சனை உண்டாகும், பிரச்சனை தோன்றி அது மறை, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் குலதெய்வ வழிபாட்டிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதில் பங்காளி பிரச்சனை வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு பாகஸ்த பிரிவினையும் சரிசமமாக நியமிக்கப்பட்டுவிடும். அதில் வெற்றியும் கிடைக்கும், காசு பணத்தையும் பெறலாம். அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு இருந்து வந்த வயிற்று உபாதை இந்த காலகட்டத்தில் விலகிவிடும். 6ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் முழுவதும் விலகும், அல்லங்கில் கட்டுப்பாட்டுக்குள்ளே அமையும். 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி பிரிவினை ஏற்படலாம். சில பேருக்கு புதியவள் அறிமுகமாகி காதல் உண்டாகக்கூடிய காலகட்டம். இந்த காதல் என்பது திருமணமாகி கணவனை பிரிந்தவள் மூலமான காதல் உண்டாகும். இந்த இடம் உங்களுக்கு 4 விதமான யோஜனைகளோடு சரியா தப்பா என்பதை சுய ஜாதகத்தை அறிந்து கொண்டு அதன் பின் அதை தொடருவது நல்லது. யோகமும் இருக்கின்றது, இருந்தாலும் இன்னொருத்தருடைய மனைவி, ஆகையினாலே கவனமாக செயல்படுவது நல்லது. திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு ஒரு போட்டி பொறாமையின் மூலமாக சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையின் மூலமாக திருமணம் நடந்தது. எதிர்பாராத சண்டையில் தொடங்கி திருமணத்தில் போய் முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால. ராகு உங்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படுறார். அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு கலாட்டாவை உண்டு பண்ணுவார். இந்த கலாட்டாவின் நிறைவு திருமணம் அப்படிங்கிற கணக்கில் வந்து. அதே போல் கூட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் இந்த ஆண்டோட அதை முடிச்சுக்கிடுறது நல்லது. அடுத்த ஆண்டு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அவ்வளவு திருப்தி இருக்காது. ஆகையினால கூட்டணியை மன நிறைவோடு சந்தோஷமாக நிறைவேற்றி விலகிக் கொள்வது நல்லது. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேருவார்கள். பழைய நண்பர்கள் சில பேர் விலகுவாங்க. விலகினாலும் அந்த பெண் தொடர்பு சம்பந்தப்பட்டது விட்டு போகாமல் தான் இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அதிர்ஷ்ட தேவதை என்று ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு அந்த 11ஆவது மாதம் வரைக்கும் திடீரென்று அந்த தேவதை வேலை செய்யும். வேலை செஞ்சதோடு மட்டுமல்ல, குழப்பத்தை உண்டு செய்யும். இந்த பணம் இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உண்டாகும். இதில் தெரியாதனமாக ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டுருவா. அதனால் குழப்பம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஜாதகத்தினுடைய தசைகளுக்கு தகுந்தவாறு அதை இங்கேயா அங்கேயா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அப்படிப்பட்ட தன்மை இந்த ஸ்பெகுலேஷன், ரேஸ், லாட்டரி இவைகளிலெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது. அது வேண்டாம். சில சொத்துக்கள் கிடைக்க வரும். அந்த சொத்துக்கள் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிறதுல அது பின்னால் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். அதுக்காகத்தான் சுய ஜாதகத்தில் தசை எப்படி ஓடுது, 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் அந்த சொத்தில் நீங்கள் விலகி நிற்பது நல்லது. இது உயில் சொத்துக்களாக வரும். அந்த மாதிரி இருக்குது. அது முன்னேற்றவும் செய்யும், பின்தங்கி விட்டுரும். அதுக்காகத்தான் சுய ஜாதகத்தை பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆயுள் தீர்க்கமாக விளங்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம் விலகி சில பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அந்த சஸ்பெண்ட் நீக்கப்பெற்று உடனடியாக பணிக்கு வருமாறு ஆணை வரும். ஆகையினாலே இந்த இடம் உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால
தோப்பனார் வகை சம்பந்தப்பட்ட வகையில் அலைச்சல் திருச்சல் உண்டாகும். என்றாலும் கூட தொழில் உத்தியோகம் சிறப்பாக விளங்கும். அவர் மூலமாக, தோப்பனார் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் விலகும். உத்தியோகத்திலே இருக்கின்ற பணிச்சுமை குறையும். அதில் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் விலக்கப்பட்டு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வரும். 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த தோப்பனார் சம்பந்தப்பட்டவருடைய உதவியினால் பல சுகபோகங்களையும் அனுபவிப்பீங்க. ஆனால் 10ஆம் வீடு உபய வீடு. உபய வீட்டுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அந்த வீட்டை சிறப்படைய செய்யும். அந்த கணக்கு உபய வீடு. இது நிழல் கிரகம். ஆகையினாலே ஒளிவு மறைவின்றி தோப்பனாருடைய சுகபோகங்கள் நல்லபடியாக அமையும். அந்த பாட்டனாருக்கு சுகவீனம் ஏற்படும். இந்த இடத்துல பாட்டனார் இருக்கக்கூடியவர்களுக்கு பாட்டனாருக்கு சுகவீனம் ஏற்படும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால லாபங்களை பொறுத்தமட்டில் வரவு செலவுகள் ஒன்றுமே லாபமே வரலையேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. பல டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, ஒன்றும் லாபத்தை காணுமேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. திடீரென்று மொத்தத்தில் 10 டிரான்சாக்ஷனும் சரி, ஒரே ஒரு வரவு செலவும் சரி, அத்தனையும் போட்டு அமைக்கு போட்டு லாபத்தை கொண்டு வந்துடும். 100 டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட இவ்வளோ லாபம் கிடைக்காது. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்த்துருவார். அதில் ராகு உங்களுக்கு பக்க துணையாக இருக்கிறாரு. அதே போல் பக்காவாக வேலை செஞ்சு ஒன்று போதும், சூப்பர், அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அமோக லாபத்தை கொண்டு சேர்த்து முன்னோர்கள், அதாவது உங்களுக்கு மூத்தவர்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவர்கள் உங்களோடு கருத்து வேற்றுமையிலும் இருப்பாங்க. இருந்தாலும் உடன் பிறந்த பிறவி என்ற காரணத்தினாலே உதவி செய்வது நல்லது. உங்களால் முடிந்த உதவியை செய்வது யோகம். அடுத்து 12ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது அயனசயன போகத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வல்லிய காதல், விலை மாது அல்லங்கில் கணவனை இழந்த பெண்கள் மீது ஏற்படும். இதிலும் ஒரு வித்தியாசமான சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் பலான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை வாய்ப்பு வருது. அதை தவிர்த்து விடுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. வித்தியாசமான இடங்களுக்கு அழைப்பாங்க, அதெல்லாம் போகாமல் தடுத்துக்கங்க. இந்த மாதிரியான அழைப்புகளால் தான் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வந்துடும். ஆகையினால உஷாராக இருங்கள். அதிலும் குறிப்பாக கரிய நிறம் உள்ளவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படிப்பட்ட தன்மை கரிய விலங்குகள் அதுகிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் போகக்கூடாது, கொஞ்சம் விலகியே போகணும். இந்த மாதிரி இருங்க, அது உத்தமம். இருந்தாலும் அயனசயன போக பாக்கியத்தில் புதுவித சுகபோகங்களை கொடுப்பார். இனி கேது அப்படிங்கிறவர் கன்னியா ராசிக்கு 12ல் இருக்கிறார். இவர் எப்பயுமே கொஞ்சம் மெஞ்ஞானத்தை உண்மையிலே உணரச் செய்யக்கூடிய கிரகம். 12ஆம் இடத்துல இருக்கின்ற கேதுவினால் அலைச்சல் திருச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால வாணிபம் பெருகும், வியாபாரம் செழிக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும். திரும்ப சொல்லப்போனால் அந்த கணவனை இழந்த மனைவியை இழந்தவர்களுடைய கூட்டணியினால் அந்த தொழில் வளம் மேம்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட மூத்த அதிகாரிக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு இப்போது உதவுவார். அந்த மாதிரியான யோக அமைப்பு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காவிட்டாலும் மேலதிகாரியினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் 12ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல ராகு இருக்கின்றார். இது முந்தைய ஜென்மத்தினுடைய நினைவுகளையெல்லாம் உண்டாக்குவார். அது கேது என்பவர் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோமோ இப்போ இந்த மாதிரி இருக்குதோ, இனிமேலாவது நம்ம நல்லபடியாக நடக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்குவார். விநாயகரை திங்கட்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகமுள் மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பல போட்டி பந்தயங்களில் சிக்கி சீரழிந்து கொண்டு இருப்பீங்க. திடீரென்று அந்த கேது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் பெருகும்.
2ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்கும். 3ஆம் இடத்திற்கு 10லே கேது இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சி எப்பயுமே திருவனையாக்கும் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த கேது. 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே தாய் வீட்டு வழி பாட்டிக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும், பயமுறுத்துவா, ஆனால் தப்பிச்சுக்கிடுவான். 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே இங்கேயும் பாட்டிக்கு சரியில்லை அப்படின்னு தான் இருக்குது. ஆனாலும் 5க்கு 8 என்பது ஆயுளை கெட்டிப்படுத்திவிடும். ஒரு பயம், அதாவது உயிர் போயிடுச்சுங்கிறது போல் போய் திரும்ப மீண்டுவான், நல்லபடி ஆயிடுவான். அதே போல் 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால கடன், சத்துரு நோய்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி வர்க்கத்தின் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக உயில் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை, செவி சம்பந்தப்பட்ட உபாதை, இன்னும் சில பேருக்கு மறைவிடங்களில் சில ஸ்கின் தொந்தரவுகள் விலகும். பயப்பட வேண்டாம், குணமாகிவிடும். அடுத்து 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்களால் கலகம் விலகும். அதே போல் நல்ல நேரத்தில் நல்ல யோகம் பிறக்கும். 10ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல கேது தொழில், வாணிபம் மிகச்சிறப்பாக விளங்கும். உத்தியோகத்தில் திடீர் டிரான்ஸ்ஃபர் வரும், அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நன்றி, வணக்கம்.